இந்த ஈரான் வர்சஸ் அமெரிக்கா டென்ஷன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஹார்மூஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 13 கப்பல்கள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இதில் மேக்ஸிமம் அடிச்சது வேறு யாராக இருக்க முடியும்? ஈரான் தான். கடைசியாக நடந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா 3 ஷிப்ஸ் அடிச்சிருக்காங்க. 3. இது உங்களுக்கு வரைபடம் தெரியுதா? ஆக்சுவலாக இந்த UKMTO UK மேரிடைம் ட்ரேட் ஆப்ரேஷன்ஸ் இந்த செக்யூரிட்டி அத்தாரிட்டி புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த கப்பல்களை இப்போ கடைசியாக ஈரான் அடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மை என்னென்னா வந்து அங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் யார் அட்டாக் பண்ணுறது சார்ந்து தெளிவான புரிதல் இன்னும் கிடைக்கல. ஏற்கனவே ஈரான் சொல்லிச்சுல, இந்த பக்கம் நாங்கள் அலோவ் பண்ணுற கப்பல்கள் மட்டும் தான் கிராஸ் பண்ணணும், மற்றபடி எது கிராஸ் பண்ணலாம் அடிப்போன்னு சொன்னாங்களே, அந்த கண்ணோட்டத்தில் ஈரான் தான் அடிச்சிருக்கோன்னு நம்புகிறாங்க. ஓகே ரைட்டு. இதில் முதல் கப்பல் பார்த்தீங்கன்னா ஜப்பானோட ஒன் மெஜஸ்டி இந்த கப்பல் அடிச்சிருக்காங்க. இது இந்த UAEயோட ராசல் கைமா போர்ட் சிட்டி இருக்குல்ல, அங்கேருந்து 47 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கப்பல் அடிச்சிருக்காங்க. 1. 2வது பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஐலண்ட்ஸோட ஸ்டார் பைனைத் இந்த கப்பலை துபாயிலிருந்து நார்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 92 கிலோமீட்டர்ஸுங்க, அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, அடிச்சிருக்காங்க. 3வதாக தாய்லாந்தோட மயூரி நரி இந்த கப்பல் கிட்டத்தட்ட ஒமன்லேருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில், நார்த்தில் 19 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கப்பல் இதே அடிச்சிருக்காங்க. இந்த 3 கப்பல்களும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியை கடக்க முற்பட்டுச்சு, இதனால தான் அடித்தாங்கன்ற மாதிரி தகவல்களும் அடுத்தடுத்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க இந்த கப்பல்கள் அது சார்ந்து சொல்லிடுறேன். இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் முதல்ல சொன்னால ஒன் மெஜஸ்டி கரெக்டாக இந்த இடத்துல வச்சு அடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்க்கு மிடில் கிட்டத்தட்ட இந்த இடத்துல வச்சு இந்த கப்பல் அடிச்சிருக்காங்க. 2வதாக ஸ்டார் மைனத்து இந்த கப்பலை இந்த பகுதி சார்ந்து அடிச்சிருக்காங்க. 3வதாக இந்த மயூரி சொன்ன பார்த்தீங்களா, இந்த கப்பல் கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை கிராஸ் பண்ணுற இடம் அந்த இடத்துல கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஸோ 3 கப்பல்கள் அடித்து முடிச்சாச்சா? ஆனால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியில் இந்திய கப்பல்கள் சார்ந்து தாக்குதல் நடத்தப்படுறதா சொல்கிறாங்க பல பேரும். அதில் உண்மை கிடையாதுங்க. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ நாங்கள் பேசியிருக்கோங்க ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட, நம்மளோட கப்பல்களை தொட மாட்டோம்னு சொல்லிட்டதா, வாக்குறுதி கொடுத்ததா அடுத்த கட்ட தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்தியர்களுக்கு இப்போ கிடைச்சிருக்க ஒரே ஒரு பெரிய ஆறுதல், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை இந்தியன் ஃப்ளாக்டு ஷிப் ஏதாவது கடக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லைன்றது தான்.